வணக்கம் மக்களே, இது ஆயில் பஜ்ஜியோட ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வண்டியில் 200 முடியாக சிலம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இந்த 2 நாளைக்கு எவ்வளோ முடி நம்ம மொத்தமாக கொண்டு போய் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை முடி அறுத்துருக்கோம் அப்படின்றத தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான், என் ஒய்ஃபு, என்னோடய அம்மா, ஸோ நாங்கள் 3 பேருமா சேர்ந்து தான் இந்த முடியெல்லாம் அறுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 1200 முடிக்கிட்ட அறுத்துருக்கோம். ஸோ மொத்தம் எவ்வளோ அறுத்துருக்கோம், மொத்தம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நானும் மதுரக்காரன் தான்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிலம்பட்டி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஆயுத பூஜையோட டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து ஆயுத பூஜை. பட் ஆனால் ஆயுத பூஜைக்கான சேல்ஸ் வந்து நம்மளுக்கு சனிக்கிழமைலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி நான் டோட்டலாக எவ்வளோ முடிய அறுத்தேன், என்ன ரேட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது எவ்வளோ போட்டுருவோம் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ சனிக்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமை வந்து 200 முடி, ஞாயிற்றுக்கிழமை 200 முடி, திங்கக்கிழமை வந்து அங்கே ஒரு 100, அதுக்கப்புறம் அங்கே ஒரு 100, 200, அப்புறம் வண்டியில் ஒரு 100, 400 முடி திங்கக்கிழமை. ப்ளஸ் திங்கக்கிழமை மதியம் வந்து ஒரு 100 முடி. அது வந்துட்டு 15 ரேட்டுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் அதை 100 முடி போட்டோம். ஸோ அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை வந்து அதே மாதிரி அங்கே ஒரு 100 முடி, அதுக்கப்புறமா அங்கே ஒரு 100, 200, அதுக்கப்புறமா ஒரு 100, 300, அதுக்கப்புறமா ஒரு 190. ஸோ ஒரு 450 முடி. இன்றைக்கி ஒரு 150 முடின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் டோட்டலாக கணக்கு பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 300 முடி வந்து 8 ரூபா ரேட்டு, 100 முடி வந்து 1500 ரூபா ரேட்டு, 100 முடி வந்து 15 ரூபா ரேட்டு, மற்ற எல்லாமே வந்துட்டு 10 ரூபா ரேட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோ முடியும் இன்ட்டு 10. ஸோ அந்த 100 முடியோட 8, அந்த 100 முடிக்கு 15, அந்த ஒரு 300 முடிக்கு 8 ரூபா. ஸோ இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ நம்ம ஆயுத பூஜை வியாபாரத்தை முன்னிட்டு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு தெரியும். ஸோ இன்னும் டயர்டாகவே இருக்கு. இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். நேற்று நைட் 2 மணிலேருந்து அறுத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபுல்லாமே சேல்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 2 நாளைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வரேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆயுத பூஜையோட மொத்த ஏர்னிங்ஸு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆயுத பூஜை அன்றைக்கி காலையில் நம்மளுக்கு ஒரு 2 குட்டி வேறு புதுசாக வந்திருக்கு. ஸோ நம்ம அண்ணனோட ஆடு வந்து ஒரு 2 குட்டி போட்டிருக்கு. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கருவா நீ ரொம்ப ஓவரா போற. அதை போய் அது சும்மா கிடக்குறதோட போய் வாடா கருவா ஒட்ட கட்டுனேன். நீ தான் அரிசி அரிசிலாம் சூதானமாக வைக்கணும். பூரா எல்லாம் குட்டி சின்ன குட்டியாக தெரியுது. அதை தான் அப்படியே அந்த ராவு கருவா அங்கே வா ஒன்றை புள்ளி பாடா. சவுண்டு வீங்க வீங்க வந்துக்குது. என்ன முடிச்சு 1 மணிக்குடா ராத்திரி. அப்போ ஆயுத பூசைக்கு தான் பிறந்திருக்கு. 12 மணின்றாலே ஆயுத பூசை பிறந்துருச்சுல. ஆயுத பூசை பிறந்ததுக்கப்புறம் பிறந்திருக்காங்க. 1 மணிக்கு போட்டு விட்டுச்சு. அது நான் அன்னைக்கு நேற்று அந்த 11 மணி வரைக்கும் கஞ்சி குடிக்காம அந்த போட்டு அறுத்து அந்த தட்டக்குள்ள நீந்து கிடந்து வந்து காற்றுல வந்துச்சு. மாத்திரை எடுத்துட்டு படுத்துட்டேன். குட்டி எத்தனை எழுந்துட்டேன். தட்டை போயிட்டு என்ன போய் போல அங்கேருந்து கொலையில் அறுத்தேன். அது தின்னலை, இதுவும் தின்னலை, எதுவும் தின்னலை. இது எது வருது, நாய் வருது, எதுவும் முடிச்சுக்கே இருந்துச்சு. இந்த புது குட்டிங்க வந்துருக்காங்க. அதில் பார்த்துருவோம். அந்த குட்டி 2 பிடிச்சி இவன் கடா குட்டியா? ஆமாம், இல்லை கடாய். அதுதான் முடிக்க புது அந்த இருக்கா பிடிச்சி நிறுத்துடா. புல்லுக்குள்ளே பிடிச்சி எடுத்துட்டு பால் குடிக்க போதா? ஆமாம், அந்த அதெல்லாம் பிடிச்சிக்கே தானே இருக்கு. மறைக்காதடா. இந்த கடை எங்கே வரேன் அவனையும் பிடிச்சி விடுங்கிட்டு